மெய்வழி மதிக்குடி அனந்தர் தாத்தா அவர்களுடைய வரலாறு பார்ப்போம். இப்போ ஆதியே துணை மெய்வழி மதிக்குடி அனந்தர் அங்கத்தினர் எண் 973. தெய்வீக இச்சையுடைய பெருங்குல மக்களே, யான் அடைந்த இன்பத்தை நீங்களும் அடைந்து உய்ய வேண்டும் என்று வெறும் அப்பாசாமி நாயக்கராக இருந்த நான் எப்படி மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் தனிப்பெரும் கருணையால் மெய்வழி மதிக்குடி அனந்தரானேன் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். பராக்கில்லாமல் பரமன் அருள் பெற கவனத்துடன் கேளுங்கள். பூர்வீகம். எங்களது சொந்த ஊர் தென்னார்காடு மாவட்டத்தில் செஞ்சி அருகிலுள்ள நமடி என்ற கிராமம். எனது தாத்தா சென்னையில் வந்து திருவல்லிக்கேணி பகுதியில் குடியேறிவிட்டார். அவருக்கு பிறகு என் தந்தையாரும் சென்னையிலேயே குடியாக இருந்தார். நாங்கள் அவருக்கு 7 பிள்ளைகள். 4 பேர் ஆண் பிள்ளைகள், 3 பேர் பெண் பிள்ளைகள். பாலபருவம். நான் தான் கடைசி பையன். தாயின் கருவறையில் 8 மாதமாக இருக்கும் பொழுது எனது தந்தையார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இறுதி நேரம் என் தாயாரின் கையை பிடித்தபடியே காலமாகிவிட்டார். எப்போ இவர் வந்து கருவறையில 8 மாசமா இருக்கும்போது இறுதி நேரம் என் தாயாரின் கையை பிடித்தபடியே காலமாகிவிட்டார். இறுக்கி பிடித்த கையை பின் மருத்துவர்களால் தான் பிரிக்க முடிந்தது. என் தாயார் அடைந்த துயரத்திற்கு அளவே இல்லை. நான் இந்த துக்க நிகழ்ச்சிக்கு 2 மாதம் கழித்துத்தான் பிறந்தேன். என் தந்தையின் முகத்தை நான் பார்க்கவில்லை. அவரும் என் முகத்தை பார்க்கவில்லை. நான் கருவாகி வந்த பின்தான் தந்தையார் போய்விட்டார். ஒரு அபசகுன பிள்ளை என்று என்மேல் என் அம்மாவிற்கு வெறுப்பு. மேலும் பிறக்கும் போது மிகவும் தடிமனான குழந்தையாக இருந்ததால் அம்மாவிற்கு பிரசவம் மிகவும் கஷ்டமானதாக இருந்ததாம். 6 பிள்ளைகளை அம்மா சுலபமாக பெற்றார்கள். இதனால் என்மேல் என் அம்மாவிற்கு பாசம் இல்லை. உண்ண தின்ன கொடுப்பார்கள். நான் நல்ல கொழு பிள்ளையாக வளர்ந்தேன். எனக்கு என் நெஞ்சில் நான் ஒரு அனாதை என்ற எண்ணமே மேலோங்கி இருந்தது. 4வது வகுப்பு வரை தான் படித்தேன். அதற்கு மேல் படிக்க வைக்க முயற்சி இல்லை. வீட்டு தலைவன் இல்லை என்பதால் அண்ணன்மார்கள் தான் தச்சு வேலை செய்து குடும்பத்தை நடத்தி வந்தார்கள். எங்கள் வீட்டிற்கு எதிரில் ஒரு மரவேலை பட்டறையும் கொல்லு பட்டறையும் இருந்தது. அதில் சென்று வேலை செய்தேன். நல்ல உடல்வாகு இருந்ததால் சாணைக்கல் நன்றாக சுற்றுவேன். ஒரு நாள் கொல்லுப்பட்டறையில் வேலை செய்யும் பொழுது கரிகளை தள்ளும் இரும்பு கம்பி என் தொடையில் குத்திவிட்டது. பெரும் காயம். பட்டறையில் இருந்தவர்கள் பயந்து விட்டார்கள். ஆனால் 1 வாரத்தில் மருந்து கட்டி அது எனக்கு குணமாகிவிட்டது. மறுபடியும் பட்டறைக்கு சென்றேன். அவர்கள் கொல்லு வேலை தவிர மற்ற வேலைகளில் என்னை உதவியாக சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். பிறகு பெயிண்ட் வேலைக்கு சென்றேன். அது மிகவும் நாற்றமாக இருந்ததால் அந்த வேலையை விட்டுவிட்டேன். தேக பயிற்சிகள் செய்ய துவங்கினேன். பலவிதமான சண்டைகளை பழகினேன். தெருவில் குட்டிகாமா என்ற பெயர் பெற்றேன். எப்பொழுதும் நெற்றியில் திருமண் காப்பிட்டு வந்தேன். சண்டைக்கு போவதில்லை. ஆனால் வந்த சண்டைகளை விடுவதில்லை. குலசேகரன் என்ற நண்பர் மூலமாகவும் எல்லப்ப நாயக்கர் என்பவர் மூலமாகவும் எம்ப்ராய்டரி கற்றுக்கொண்டேன். பழைய துணிகளிலேயே பழகினேன். இந்த தொழில் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இந்த வேளையில் ஒரு தேர்ந்த கைவினைஞன் ஆகிவிட்டேன். இந்த நேரத்தில் அரசியலில் அந்நிய துணி பகிஷ்காரம் வந்தது. இந்த தொழில் மிகவும் பாதிக்கப்பட்டது. எனக்கும் வேலை போயிற்று. அப்போது சவுத் இந்தியன் மோட்டார் கம்பெனி என்ற கம்பெனி ஒன்று இருந்தது. அதன் முதலாளி காதர் நவாப் கான் என்பவர் இருந்தார். அவரிடம் சென்று கேட்டு வேலையில் சேர்ந்தேன். 2 வருடங்கள் சம்பளம் இல்லாமல் வேலை செய்தேன். நான் நேர்மையாகவும் ஒழுங்காகவும் வேலை செய்வதால் எனக்கு பின்னாளில் 1 ரூபாய் சம்பளம் போட்டு கொடுத்தார்கள்.
இதற்கிடையில் அந்நிய துணி பகிஷ்கரிப்பு முடிந்து மறுபடியும் எம்ப்ராய்டரி வேலையை துவக்கினார்கள். நான் மறுபடியும் எம்ப்ராய்டரி வேலையில் போய் சேர்ந்தேன். விடுதலை போராட்டத்தில் காங்கிரஸில் சேர்ந்து தலைக்கு குல்லாய் அணிந்து கொண்டேன். அக்கால தேசிய தலைவர்களான சத்தியமூர்த்தி ஐயர், பிரகாசம் ஆகியோருடன் தொடர்பு கொண்டேன். உப்பு சத்தியாகிரகத்திலும் கலந்து கொண்டேன். நான் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு பல ஆட்களை வைத்து எம்ப்ராய்டரி தொழில் செய்தேன். முஸ்லிம்கள், சேட்டுகள், மார்வாரிகள் ஆகியோரிடமிருந்து ஆர்டர் அதிகமாக கிடைத்தது. நண்பர் ஒருவரின் காரை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு காலையிலிருந்து மாலை வரை சுற்றுவேன். ஏற்றுமதி ஆர்டர்களும் என்னை தேடி வந்தன. நான் தொழிலாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சரியான கூலி கொடுத்து விடுவேன். ராமானுஜ நாயக்கர் என்பவர் எனது எம்ப்ராய்டரி தொழிலில் டிசைன் போட்டு தந்து எனக்கு நண்பரானார். அவர் மூலமாக நான் ஒரு பெண் பார்த்து வந்தேன். அதற்கு பிறகு 2 வருடம் கழித்து அந்த பெண்ணை என் இல்வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டேன். எனக்கு ஒரு மகன் பிறந்து 7 மாதம் 7 நாளில் இருந்து காலமாகிவிட்டான். சிறு வயதிலிருந்தே தெய்வ பக்தியுடன் இருந்தேன். நாமம் போட தவறியதில்லை. குளித்தால் உடம்பை துடைக்க மாட்டேன். எப்படியாவது ராமன் நாராயணனை சந்தித்து விட வேண்டும் என்று எண்ணுவேன். நம் காலத்தில் அவதார புருஷர் கிடைக்க மாட்டாரா என்று ஏங்குவேன். கிடைத்தால் எல்லா பற்றையும் போட்டுவிட்டு அவர்களுடன் சென்று விட வேண்டும் என்று நினைப்பேன். அதற்காக சோத்து கற்றாழையை சாப்பிட பழகி கொண்டேன். ஆஞ்சநேயர் மேல் பக்தி கொண்டு மாந்திரீகம் கற்றுக்கொண்டேன். ஆஞ்சநேயர் எனக்கு தோற்றரவாகவில்லை. ஆனால் என் வாக்கு பலித்தது. கடைசியில் நானாக யோசித்து ஸ்பெஷலாக ஒரு அகல் சட்டி விளக்கு செய்து 5 முகத்திரி ஏற்றி அதை பார்த்தபடியே ஓம் நமோ நாராயணாய என்ற அஷ்டாட்சர மந்திரத்தை ஜபிக்கலானேன். என் மனைவி என்னை கிறுக்கு என்று சந்தேகப்படுவாள் என நினைத்து அவளிடம் இவ்வாறு செய்தால் புதையல் கிடைக்கும் என சொல்லி வைத்தேன். அவளும் புதையல் நினைப்பில் தினமும் அகல் விளக்கில் விளக்கெண்ணெய் ஊற்றி ஏற்றி வைப்பாள். ஒரு நாள் தீபத்தை பார்த்து கொண்டே ஜபித்துக் கொண்டிருந்த போது ஒரு உணர்வு ஏற்பட்டு 2 கைகளாலும் தீபத்தை தட்டினேன். கிரீச் என்ற சத்தம் கேட்டது. ஆஹா, ஸ்ரீமன் நாராயணன் வந்துவிட்டார் என சந்தோஷித்தேன். கடைசியில் நிதானமாக பார்த்ததில் ஒரு எலி குஞ்சு என் கையால் அடிபட்டு இறந்து கிடந்தது. எனக்கு சே என்று ஆகிவிட்டது. மனம் தளர்ந்து அகல் விளக்கு தியானத்தை நிறுத்திவிட்டேன். கடற்கரைக்கு சென்று ஒரு மேட்டில் அமர்ந்து காக்காய்களுக்கு தோசை போடுவேன். ஆகாயத்திலிருந்து ஸ்ரீமன் நாராயணன் வரமாட்டாரா என்று பார்ப்பேன். ஒரு நாள் ஒரு கல் என்னை குறுக்காட்டி விட்டது. அத்துடன் அதை நிறுத்திவிட்டேன். வியாபாரம் செழித்து நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் எனது நண்பர் சண்முகம் என்பவர், பின்னால் அவருக்கு மேவடி கலாநிதி அனந்தர் என்று பெயர், ரவைமாணிக்க முதலியாருடைய தம்பி அவர், என்னிடம் வந்து அவர்கள் வீட்டில் பஜனை நடப்பதாகவும் என்னை வரும்படியும் அழைத்தார். நான் அவர் அழைப்பை ஏற்று அங்கு சென்றேன். அங்கு நான் கண்ட காட்சி அது ஒரு தேவலோகம் போல் எனக்கு தோன்றியது. எல்லோரும் தலையில் சிவப்பு தலைப்பாகை கட்டி கழுத்திலும் ஸ்கார்ஃப் ஒன்று கட்டியிருந்தார்கள். அவர்கள் பாடிய பாட்டுகளும் வசனங்களும் என்னை மிகவும் ஈர்த்தன. அவர்கள் எல்லோரும் மெய்வழி சபையை சேர்ந்தவர்கள் என்றும் ஸ்ரீமன் நாராயணனை தன்னுள்ளே தரிசித்தவர்கள் என்றும் அவர்களது குருநாதர் திருச்சி அருகில் உள்ள மெய்வழிச்சாலையில் இருப்பதாகவும் கூறினார்கள். நான் அடிக்கடி அந்த கிளை சபைக்கு சென்றேன். பலதரப்பட்ட ஜாதி மக்களை ஒன்று சேர்த்து ஒரே தெய்வத்தை வணங்கும்படி செய்திருக்கின்றவர்கள் ஒரு அவதார புருஷராகத்தான் இருக்க வேண்டும் என்ற திடமான எண்ணம் என்னுள் பதிந்தது. என்னுடைய எம்ப்ராய்டரி டிசைன்களை எல்லாம் செய்து சாலைக்கு மாதிரி கொடுத்து அனுப்புவேன். அதை பார்த்த ஆண்டவர்கள் அவன் இன்னும் வரவில்லையே என்பார்களாம். கிளைச்சபையில் ரவைமாணிக்க முதலியாரிடம் சென்று என்னையும் உங்கள் சபையில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றேன். அதற்கு அவர், இது உலக சபை மாதிரி இல்லை, இது தேவ சபை. எங்கள் குருபெருமான் உன்னை பார்த்து நீ இதுக்கு லாயக்கு என்று சம்மதித்தால்தான் சேர முடியும் என்று கூறினார். அவர்கள் உன்னுள் புகுந்து உன் ஜீவனை பார்ப்பார்கள் என்றும் கூறினார். சாலை விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டோம். வியாபாரத்திலேயே கவனமாக இருந்து 4.5 வருடங்கள் சாலைக்கு போகாமல் இருந்து விட்டேன். ஒரு நாள் திடீரென்று சாலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. மாற்று துணி கூட எடுக்காமல் 1 கிலோ அல்வாவை வாங்கி கொண்டு ரயிலில் முதல் வகுப்பில் ஏறி உட்கார்ந்து விட்டேன். சாலைக்கு எப்படி போவது என்று கூட தெரியாது. பக்கத்து பெட்டியில் ஒருவர் மெய்வழி சாலையை பற்றி பேசி வருவது காதில் கேட்டது. உடனே அவரை அழைத்து வழி கேட்டேன். அவர் திருச்சி சென்று பின் புதுக்கோட்டை பஸ் பிடித்து சத்தியமங்கலம் என்ற இடத்தில் இறங்கி நடந்து செல்ல வேண்டும் என்றார். திருச்சி இறங்கியதும் நான் அவசரத்தில் ஒரு குதிரை வண்டியில் ஏறி புதுக்கோட்டைக்கு போ என்றேன். அவன் காதில் என்ன விழுந்ததோ, அவனும் வண்டியை ஓட்டிக்கொண்டு சென்றான். சிறிது தூரம் சென்றதும் புதுக்கோட்டை என்று எழுதிய பஸ் ஒன்று வருவதை கண்டேன். உடனே வண்டியை நிறுத்தி பணம் கொடுத்துவிட்டு அந்த பஸ்ஸில் ஏறிக்கொண்டேன்.
அவர்கள் என்னை சத்தியமங்கலத்தில் இறக்கிவிட்டார்கள். எப்படி போவது என்று தெரியவில்லை. அப்பொழுது ஒரு கிராமத்து ஆள் வந்து மெய்வழி சாலைக்கு போகணுமா என்று கேட்டார். ஆமாம் என்றேன். எப்படியாவது நீங்கள் துணைக்கு வர வேண்டும் என்று அந்த ஆளை கெஞ்சினேன். அந்த ஆள் என்னை ராமாண்டர் குளம் வரை கொண்டு வந்து விட்டார். அதற்கு மேல் வர முடியாது என்று கூறிவிட்டார். அவன் கையில் ரூபாய் கொடுத்தேன். அவர் இதற்கு சில்லறை என்னிடம் கிடையாது என்று கூறினார். பரவாயில்லை, வைத்துக்கொள் என்றேன். அந்த குளத்திலேயே குளித்துவிட்டு சாலையை நோக்கி சென்றேன். அதிகாலை நேரம் ஆலயத்தில் ஆண்டவர்கள் ஆசனத்தில் அமர்ந்திருந்தார். அவர்களது கம்பீரமான வசீகர தோற்றம் என்னை ஆட்கொண்டது. மெய்வழி சிலம்பணி அனந்தர் என்பவர் கண்களில் நீர்மல்க பாடிக்கொண்டிருந்தார். அவர் பாடி முடிந்ததும் நான் அல்வாவை ஆண்டவர்கள் முன்னால் வைத்துவிட்டு பச்சைமா மலைபோல் மேனி என்ற பாசுரத்தை பாட ஆரம்பித்தேன். பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்ற அந்த தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் அவர்கள் அருளி செய்துள்ள திருமாலை 4000 திவ்ய பிரபந்த பாசுரம் 873. அதை கண்களில் நீர் சொரிய நின்றேன். மெய்வழி கலைமுக ஆனந்தர் வந்து என்னை ஆண்டவர்களிடம் அறிமுகம் செய்து வைத்தார். மறுபடியும் நான் ஊரிலேன் காணி இல்லை என்று பாடி கதறுகிறேன் என்றேன். அதாவது அந்த ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை என்ற ஒரு பாடல், அதுவும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அவர்களுடைய பாடல். அதை பாடிட்டு கதறுகிறேன் என்றேன். அப்போது ஆண்டவர்கள், நான் வந்திருக்கும் போது நீ ஏண்டா கதறணும் என்றார்கள். பிறகு என்னை பார்த்து, என் உயரம் எவ்வளவு சொல்லு பார்க்கலாம் என்றார்கள். நான் விக்கித்து நின்றேன். மனதிலே தோன்றியபடி 5 அடி 6 அங்குலம் 3 நூல் என்றேன். ஆண்டவர்கள், அடே, எப்படி அவ்வளவு சரியாக சொல்லுகிறாய்? நேற்று ஷெர்வானிக்கு அளவெடுத்தவன் போய் இவனிடம் கூறியிருக்கிறான் என்று நகைச்சுவையாக கூறினார்கள். நான் சபையில் சேர்ந்து கொள்ள உத்தரவு கேட்டேன். சேர்ந்து கொடா என்று உத்தரவிட்டார்கள். உடன் அவர்கள் தங்கள் திருக்கரத்தில் உள்ள வாளினால் அல்வாவிலிருந்து ஒரு துண்டு எடுத்து கொடுத்தார்கள். அதை உடனே வாங்கி விழுங்கி விட்டேன். சிறிது நேரம் கழித்து எனக்கு திகைப்பு வந்தது. எப்படி அல்வாவில் இப்படி ஒரு துண்டு போட முடியும்? கெட்டியாக அல்வா இருந்தது. எப்படி முழுவதையும் நான் விழுங்கினேன்? எல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. சபையில் சேர விண்ணப்பம் படித்தேன். படித்து முடித்ததும், உன் பேர் என்ன என்றார்கள். நான் அப்பாசாமி என்றேன். உடனே நீ என்ன குலம் என்று கேட்டார்கள். நான் வன்னிய குல சத்திரியன் என்றேன். ஏன் அதை சொல்லிக்கொள்ள வெட்கப்படுகிறாய் என்று கேட்டார்கள். மறுபடியும் என் பெயர் அப்பாசாமி நாயக்கர் என்றேன். சரி என்றார்கள். பிறகு ஆண்டவர்கள் திருமாலைக்கு எழுந்தருளினார்கள். இவ்வாறு சர்வலோக இரட்சகராகிய பிரம்மோதய சாலை ஆண்டவர்களின் தனிப்பெரும் கருணையால் மெய்வழி சபையின் 973ஆம் அங்கத்தினர் ஆனேன். நான் ஆலயத்தை விட்டு வெளியே வந்தேன். எதிரில் மெய்வழி சுயம்புலிக ஆனந்தர் வந்தார். அவர் என்னை பார்த்து, கவலைப்படாதே, நான் உனக்கு சிபாரிசு செய்து சபையில் சேர்த்து விடுகிறேன் என்றார். நான் அவரிடம், நான் சபையில் சேர்ந்து விட்டேன் என்றேன். அவர் திகைத்து விட்டார். பிறகு நடந்ததை எல்லாம் கூறினேன். 3 நாட்கள் அங்கேயே இருந்து அவர்கள் திருமேனி அழகையும் திருவார்த்தைகளையும் கேட்டு புது மனிதனாக மாறி ஆனந்தித்தேன். உத்தரவு பெற்றுக்கொண்டு சென்னை திரும்பினேன். அதற்கு பிறகு 2 முறை திருவிழாக்களுக்கு சாலை சென்று வந்தேன். 3ஆம் முறை என் மனைவியையும் கூட்டிச் சென்றேன். அவளும் சபையில் அங்கத்தினராக சேர்ந்தாள். ஒரு சமயம் நேரம் இல்லாமையால் அவசரமாக விமானத்தில் சென்னையிலிருந்து திருச்சிக்கு பிரயாணம் செய்து சாலையை அடைந்தேன். நான் விமானத்தில் வந்தது ஆண்டவரின் திருச்செவிக்கு எட்டியது. அவர்கள் என்னை கூப்பிட்டு விமானத்தை பற்றி விசாரித்தார்கள். நானும் விவரம் கூறினேன். ஆண்டவர்கள் என்னை பார்த்து, டேய், எந்த ஆதாரமும் இல்லாமல் அந்தரத்தில் பெட்ரோலையும் எடுத்துக்கொண்டு சென்று பயணம் செய்வது ஆபத்தல்லவா? தலை காக்கும் காரியத்தில் தலைப்பட்டு விட்டு இந்த செயல் செய்யலாமா? இனி நீ விமான பயணம் செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டார்கள். ஒரு முறை நான் சென்னையிலிருந்து 16 அனந்தர்களை காஷாய உடையுடனும் மற்றும் என்னிடம் வேலை பார்க்கும் தொழிலாளிகள் ஆக 60 பேரை என் செலவில் கூட்டிக் கொண்டு சாலை சென்றேன். தரிசனங்கள் முடிந்து ஊருக்கு திரும்ப உத்தரவு கேட்கும் பொழுது, டேய், யார் பணத்தை போட்டு இத்தனை பேரை கூட்டிக் கொண்டு வருகிறாய்? இந்த மெய்யை பெற அவனவன் செலவு செய்து கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். சொந்த வீட்டில் இருக்கிறாயா, வாடகை வீட்டில் இருக்கிறாயா என்று கேட்டார்கள். வாடகை வீட்டில் என்றேன். கண்ணா பின்னாவென்று செலவு செய்கிறாய், அதனால்தான் சொந்த வீடு கட்டிக்கொள்ள முடியவில்லை என்றார்கள். பிறகு ஊருக்கு செல்ல உத்தரவு கொடுத்தார்கள். இப்படி 8 ஆண்டுகள் கடந்து விட்டன. ஒரு சமயம் சாலை சென்றிருந்த போது மெய்வழி கதிபாத்திர அனந்தர் என்னை பார்த்து, நீ வந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டது,
நீ மறுபிறப்பு எய்தவில்லை. நீ போய் தெய்வத்தை கேள் என்று கூறினார். நானும் அவர்கள் இருக்கும்போது எனக்கு இதெல்லாம் எதற்கு என்றேன். அப்படி என்றால் இனி நீ ஆலயத்தில் வந்து எந்த திருப்பணியும் செய்யக்கூடாது என்றார். நான் உடனே ஆண்டவரிடம் சென்று, தெய்வமே, நான் பிரம்மோபதேசம் வாங்கவில்லை என்றால் ஆலய திருப்பணி செய்யக்கூடாது என்று மெய்வழி கதிபாத்திரானந்தர் கூறுகிறார் என்று சொன்னேன். ஆண்டவர்கள், இன்னுமா நீ பிரம்மோபதேசம் வாங்கவில்லை என்று ஆச்சரியமாக கேட்டு, என்ன இப்படி இருந்து விட்டாயே என்று வருத்தப்பட்டார்கள். பிறகு ஒரு முகூர்த்த நாள் குறித்தார்கள். அன்று என் மனைவியும் கூட வந்தாள். அவளுக்கும் பிரம்மோபதேசத்திற்கு உத்தரவாயிற்று. ஒரு நாள் உபவாசம் இருந்தோம். நான் காணிக்கையாக ரூபாய் 2000 வைத்தேன். ஆண்டவர்கள் திருமாளிகையிலிருந்து ஒரு வைரக் கணையாழி எடுத்து வந்து கொடுத்து, உபதேசம் முடிந்ததும் அதை தங்கள் திருக்கையில் அணிவிக்குமாறு கூறினார்கள். 60 பேருக்கு அன்று உபதேசம் நடந்தது. நான் ஆண்டவர்களின் உத்தரவுப்படியே கணையாழியை அவர்கள் விரலில் அணிவித்தேன். அவர்கள் திருமேனியை தீண்டும் பாக்கியம் கிடைத்ததை எண்ணி கண்ணீர் சொரிந்தேன். வாடினேன் வாடி வருந்தினேன் மனதால் என்ற பாசுரத்தை பாடலானேன். அதுவும் திருமங்கையாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் வரக்கூடிய ஒரு பாடல். வெறும் எழுத்தாக இருந்த அஷ்டாட்சர மந்திரமாகி ஓம் நமோ நாராயணாவை மந்திர ஸ்வரூபியாக காட்டி அருளினார்கள். நாராயணா என்னும் திருநாமத்தை நானும் சொரூபத்தில் கண்டுகொண்டேன். நிஜ வைஷ்ணவனாக ஆனேன். அவர்களுக்கு இந்த உலகத்தையே காணிக்கையாக கொடுத்தாலும் ஈடாகாது என்பதை தெரிந்து கொண்டேன். விஜயகாண்டீபராகிய அர்ஜுனனுக்கு அன்று ஸ்ரீமத் கண்ண பரமாத்மா அவர்கள் எப்படி விஸ்வரூப காட்சி தந்தருளினார்களோ அவ்வாறே எனக்கும் விஸ்வரூப காட்சி தந்தருளிய அவர்களது தனிப்பெரும் கருணையை வியந்தேன். நான் ஒரு ஓட்டாஞ்சல்லி, எதற்கும் உதவாதவன். அப்படிப்பட்டவன் ஒரு மதிப்புள்ள தங்கமாக மாற்றப்பட்டதை உணர்ந்தேன். ஆண்டவரிடம் உத்தரவு பெற்று சென்னைக்கு வந்து வீடு கட்ட ஆரம்பித்தேன். 97 அடி நீளமும் 25 அடி அகலமும் கொண்ட 3 அடுக்கு மாடி வீட்டை கட்டினேன். கடன் அதிகமாகிவிட்டது. இது தெரிந்த ஆண்டவர்கள், கடன் வாங்கி ஏண்டா வீடு கட்டினாய் என்று கோபித்தார்கள். நீ கொடுக்க பிறந்தவன், வாங்கலாமா என்றார்கள். நல்ல பட்டு துணியில் மாங்காய் பார்டர் எம்ப்ராய்டரி வேலை செய்து அழகான டிசைனுடன் 2 தலைப்பாகைகளை சமர்ப்பித்தேன். ஆண்டவர்கள் அதை வாங்கி அதன் வேலை திறமைக்காக என்னை மிகவும் பாராட்டினார்கள். சர்வேஸ்வரனாகிய அவர்களிடமிருந்து பெற்ற பாராட்டினால் என் மனம் நிறைவு பெற்றது. பொன்னரங்க தேவாலயத்தின் கூரை மிகவும் சிதைந்து போய்விட்டது. ஆண்டவர்கள் வர இருக்கும் பிரளயத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். யாருக்கும் ஆண்டவரிடம் சென்று கூரை வேய்வதற்கு உத்தரவு கேட்க தைரியம் இல்லை. அப்போது சபைக்கரசராக இருந்த மெய்வழி கைலையானந்தர் என்னிடம் வந்து, நீதான் தெய்வத்திடம் குழந்தை மாதிரி பேசுவாய், தெய்வமும் கோபிக்க மாட்டார்கள் என்றார். நானும் சரி என்று சொல்லி தெய்வ சன்னிதானத்திற்கு சென்று நின்றேன். என்ன என்றார்கள். எனக்கு அழுகை பொத்து கொண்டு வந்தது. ஏண்டா அழுகிறாய் என்றார்கள். தெய்வமே, ஊரெல்லாம் நகல் தெய்வத்திற்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறார்கள். தெய்வ செயலுடைய இந்த ஆலயத்திலிருந்து பார்த்தால் நட்சத்திரங்கள் சந்திரனெல்லாம் தெரிகின்றன என்றேன். ஆண்டவர்கள், அப்படியாடா, இப்ப என்ன செய்யணும்? ஆம், கூரை வேய்வதற்கு உத்தரவு கொடுக்கணும் தெய்வமே. ஆண்டவர்கள், சரிடா என்றார்கள். உடனே அனந்தர்கள் எல்லோரும் ஆலயத்தின் பழைய கூரையை எடுத்துவிட்டு புது கூரை வேய ஆரம்பித்தார்கள். நான் விலையுயர்ந்த சென்ட் ஒன்று வாங்கி கொண்டு போய் ஆண்டவர்களுக்கு காணிக்கையாக வைத்தேன். ஆண்டவர்கள் அதை திறந்து சென்ட்டை எடுத்து என் மார்பிலும் காஷாயத்திலும் பூசிவிட்டார்கள். அவதார புருஷராகி அவர்கள் என்னையும் ஒரு பொருட்டாக பார்த்து, இந்த நாற்ற தேகத்தையும் தொட்டு பூசியதை நினைத்து நான் கண்ணீர் ஊக்காத நாட்களே இல்லை. இதற்கு பிறகு அவர்கள் வான்கண்ணி விராட்டவத்திற்கு எகிவிட்டார்கள். கல்கி அவதார மகா புருஷோத்தமராகிய பிரம்மோதய மெய்வெளிசாலை ஆண்டவர்களின் திருவடிகளை நினைந்த வண்ணமே வாழ்க்கையை நடத்தி வருகிறேன். குரு வாழ்க, குருவே துணை. இது மெய்வெளி மதிக்கூடி ஆனந்தர் தாத்தா அவர்களுடைய வரலாறு. அவங்களுடைய போட்டோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம படிச்சுக்கிட்டே வரும்போது தலையில ரெட்டிப் சீரா நெத்தியில நாம போட்டு அவங்க இருக்கக்கூடிய ஒரு படம் பாருங்க. தோத்திரம் படி நாம் நிறைவு பண்ணலாங்களா? அடுத்த வாரம் மீண்டும் நம்ம தொடர்ந்து இந்த பகுதிகளை எல்லாம் தொடர்ந்து பார்ப்போம்.